ஒரு சின்ன மனம் திரும்புதெல்லாம், சின்ன ஒரு டைவர்ஷன் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கொஞ்சம் விட்டு கொடுப்போம், கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிங்க, ஊக்கமாக ஜெபிங்க. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு இந்த தூக்கத்தின் ஆவி வேண்டாம்ப்பா, எனக்கு ஜபாவி தான் எனக்கு வேணும். எனக்கு இந்த சோம்பலின் ஆவி வேணாம்ப்பா, எனக்கு ஜப ஆவி தான் வேணும். என் பலனை குறைக்கிற இந்த ஆவி வேணாம். என் துதியை குறைக்கிற, என்னுடைய ஆவிக்குரிய வல்லமைகளை குறைக்கிற இந்த தூக்கத்தின் ஆவி எனக்கு வேணாம். எனக்கு பரிசுத்த ஆவியை நிறைவாய் தாங்க. வல்லமையின் அபிஷேக ஆவி எனக்கு அளவில்லாம ஊற்றுங்க. ஜப ஆவி எனக்குள்ள அளவில்லாம ஊற்றுங்கப்பா. எல்லாரும் கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். இயேசுவே, தர்மையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. என் தகப்பனே, உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. தேவரீர் ஒவ்வொரு நாளும் என்னோட ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே காணப்படுகிற போராட்டங்களுக்கு காரணம் என்ன, அதுல இருந்து எப்படி தப்பித்து கொள்வது, அதுக்குரிய வழிகள் என்ன, உங்க ஆலோசனைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து கொண்டு வருகிறீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல எங்களை மாற்றுவீராக. எங்கள் பிள்ளைகளை மாற்றுவீராக. எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை மாற்றுவீராக. எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களை தப்புவிப்பீராக. எங்கள் பிள்ளைகளுடைய வேலையை தப்புவிப்பீராக. எங்கள் பிள்ளைகளுடைய தொழில்களை தப்புவிப்பீராக. எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் வேலை அடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேயா. தகப்பனே, நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும் ராஜா. பரிந்து பேசுகிற தேவன், இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கி தந்ததுக்காய் நன்றி. தூக்கத்தின் ஆவியை எடுத்து போட்டு உற்சாகத்தின் ஆவியை தந்து விட்டதுக்காய் நன்றி. விழிப்பாய் இருக்கக்கூடிய அப்பா, எங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றி விட்டதுக்காய் நன்றி அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.